நான் வந்து மரம்நடிகள் ஏம்பலம் புதுச்சேரி. நான் அதில் வந்து 10வது படித்து வருகிறேன். நான் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹார்ட் ஒர்க், என்னோடய கிரியேட்டிவிட்டியால் நான் செஞ்சது பார்த்தீங்கன்னா எங்களோட ஆசிரியர், என்னோட டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்த கைடன்ஸ். அவங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய வந்து சொல்லிக்கிறோம். அதை பார்த்தீங்கன்னா வேஸ்ட் மெட்டீரியல்ஸ், கிளாஸு ஆர் சனல், பேப்பர்ஸ், ஐஸ்டிக்கில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கிரியேட்டிவிட்டி பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நிறைய கிரியேட்டிவிட்டி நாங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் தான் நம்ம பண்ணி வச்சுருக்கோம் ஷேப்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பானை, நமக்கு வேஸ்ட்டாக ஒரு களிமண் நம்ம வீட்டில் நிறையவே இருக்கும், அதை வச்சு செஞ்சது இது கிரியேட்டிவிட்டி. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நிறைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அவங்க தேங்காய் திருவி அவங்க வந்து வேஸ்ட்டாக போகிற அந்த ஷெல்லு பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் அதையும் எடுத்து வச்சு நாங்கள் எப்படி தான் வேஸ்ட்டாக தான் போகிறதுக்கு நாங்கள் எடுத்து வச்சு எங்களுடைய உபயோகத்துக்கு நாங்கள் வந்து செஞ்சு வச்சுருக்கோம் நிறைய மாடல். அது பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் ஒரு ட்ரோ பண்ணி வச்சுருக்கோம், நாங்கள் நிறைய வச்சுருக்கோம். அது பார்த்தீங்கன்னா பவுலு, சூப் குடிக்கிற பவுலு, டீ பவுலு, இதே மாதிரி நிறைய நாங்கள் செஞ்சுருக்கோம். கொசத்தி ஸ்டாண்டு, இதுமாதிரி நிறைய ஐட்டங்கள் நாங்கள் செஞ்சு வச்சுருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வரிசையாகவே செஞ்சு வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் 3 நாளாக செஞ்சுன்னு இருக்கிறோம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாங்க எங்களுடைய ஆசிரியர் கைடன்ஸ். அதில் அவங்களுக்கு நாங்கள் டைம் சொல்லிக்கிறோம். ஏன்னாக்கா அதில் நாங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய செஞ்சு வச்சுருக்கோம் மாடல். எங்களோட கிரியேட்டிவிட்டி நாங்கள் செஞ்சோம். அவங்க பேசிக்கில் பார்த்தினாக்கா கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன், அது எப்படி செய்யணும், அது எப்படி உபயோகப்படுத்தணுன்றது கூட எங்களுக்கு சொல்லியிருக்கோம். நாங்கள் பார்த்தோம் சொல்லி கொடுத்தாங்க தவிர்த்து நாங்களே வந்து எங்களோட கிரியேட்டிவிட்டி நாங்களே செஞ்சு முடிச்சிட்டோம். ஏன்னா கைடன்ஸ் வந்து அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க, அவங்களே செஞ்சாங்கனாக்கா பட் அவங்களுக்கு செய்யறதுக்கு வந்து கொஞ்சம் தடுமாறுன்றதுனால பேசிக்காக அவங்க சொல்லி கொடுத்துறாங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிரியேட்டிவாக நாங்கள் முடிச்சிட்டோம். இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ராடக்ட் செஞ்சு முடிக்கவே 20 ஸ்டூடெண்ட்ஸ், ஐ மீன் 20 பசங்களை சேர்ந்து நாங்கள் செஞ்சோம் 10th. இது பார்த்தீங்கன்னா நாங்கள் செஞ்சது நிறைய கிரியேட்டிவாக கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது பவுலு இன்னும் நிறையவே செஞ்சு வச்சிருக்கோம். இது பார்த்தீங்கன்னாக்கா வேஸ்ட்டு, இது எல்லாம் இந்த கொட்டை வச்சு நம்ம குப்பையில் தான் பார்ப்போம். ஆனால் அந்த குப்பையில் இருக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கே யூஸ் ஆகக்கூடியது, பூஜை சாமானுக்கு நம்ம செய்கிற மாதிரி பண்ணிடுறோம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையவே செஞ்சு வச்சுருக்கோம். ஆர்டிஃபிஷியலாக ஆமை, இந்த மாதிரி சின்ன பசங்க விளையாடுற மாதிரி. அதே சமயம் நம்ம வந்து
பவுச்சு மணி பர்ஸ் இது மாதிரி நிறைய வச்சுருப்போம். அதில் கூட நாங்கள் கீச்சைன் போய் டாலர் செஞ்சு வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா லேடி சைட்லேயே செஞ்சு வச்சுருக்கோம். கம்மல் போடுற மாதிரி இது இன்னும் நிறைய மாடலில் செஞ்சு வச்சுருக்கோம். அது பார்த்தீங்கன்னா பவுல் நம்ம வீட்டில் நிறைய பேர் வந்து கண்ணாடி பவுல் வச்சுருப்பாங்க, நிறைய பவுல் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு பவுல் இருக்குது, இது வரைக்கும் யார் வீட்லேயுமே இருக்காது. இதனால நாங்கள் வந்து நிறைய கற்றுக்கணும். இப்போ நாங்களும் பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா இதேமாதிரி நாங்கள் நிறைய தேங்காய் ஷெல்லை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நாங்கள் இதேமாதிரி நாங்கள் செய்வோம். எங்களுக்கு எங்கள் கைடன்ஸ் வந்து ராஜசேகர் சார், அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இதேமாதிரி நாங்கள் இன்னும் நிறையவே செஞ்சு வச்சுருக்கோம். எங்கள் வீடு டெக்கரேட் பண்ணிக்கிறதுக்கு, உபயோகப்படுத்துறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோன்னா எங்கள் கைடன்ஸ் ராஜசேகர் சார் தான். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு 10th கூட இருக்கும் கூட எக்ஸாம் வருதுன்னு கூட தெரியாமல் சார் தெரிஞ்சுக்கணும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு அவ்வளோ பண்ணி கொடுத்தவங்க எங்கள் ஸ்கூல் துணை முதல்வர் அவர்களும் தலைமை ஆசிரியர் அவர்களும் அண்ட் கைடன்ஸ் டீச்சர்ஸ் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கிறேன். என்னோட பேர் வந்து பார்வதி. என்னோட பேர் வந்து தர்ஷினி. நாங்கள் வந்து பிஎம் ஸ்ரீ மறைமலை அடிகள் யாம்லம் ஸ்கூலில் வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம். எங்கள் ஸ்கூலில் 3 நாளாகவே ஸ்பெஷல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் வந்து ராஜசேகர் சார் கொடுத்துட்ருக்காரு. அவர் தான் எங்களை வந்து கைட் பண்ணிட்டு இருக்காரு. எங்களோட ஆர்ட் சார் வந்து இந்த மாதிரி கம்பலெல்லாம் எப்படி யூஸ்ஃபுல்லாக செய்யலாம் அப்படின்ட்டு, இதை நம்ம கடையில் வாங்கினா நம்மளுக்கு காஸ்ட் வந்து அதிகமாக ஆகும். இதுவே நம்ம வீட்டில் செஞ்சால் நமக்கு தேவையான மெசேஜும் செஞ்சுக்கலாம், ஈஸியாகவும் செய்யலாம். அதை வந்து எங்கள் சார் சொல்லி தராங்க. இந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு போட்டு போகிறதுக்கு எல்லா விதமான கம்மல்களுமே கடையில் வாங்குறதை விட இந்த மாதிரி நாங்களே செய்யறது வந்து எங்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது எல்லாமே சூப்பரான மாடல்ஸாகவும் இருக்குது. எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. அதே மாதிரி கொட்டாச்சி வச்சு எப்படி வந்து யூஸ்ஃபுல்லான திங்ஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லி தராங்க சார். இப்போ நம்ம இதுவே சட்னி அடிக்க அதுக்காக தான் தேங்காவை வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் வந்து அதை வேஸ்ட் ஆகிற ஷெல்லை வச்சு எப்படி வந்து ஹோமுக்கு தேவையான திங்ஸ் பண்ணலாம்னு சார் சொல்லி தராங்க. அதை வந்து ஒரு சைட் பிஸ்னஸாகவும் செய்யலாம் அப்படின்ட்டு ஐடியா தந்துருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வீட்டில் இருக்கிற வேஸ்ட் பொருளை வச்சு எந்த அளவுக்கு சூப்பராக நல்ல ஐடியாஸ் பண்ணலான்றது எங்கள் சார் வந்து எங்களுக்கு கைட் பண்ணியிருக்காரு. இதனால் எங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வீடெல்லாம் டெக்கரேட் பண்ணுறதுக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். படிப்பை தாண்டி இதை வந்து சொல்லி தந்தது வந்து எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாகவும் இருக்குது, மைண்ட் ரிலாக்ஸாகவும்